கொலையில அந்த கோதண்டத்தை சுட்டு என்கவுண்டர் பண்ணீங்களோ அது மாதிரி பண்ணா என்னன்னு கேட்குறேன். இதில் என்ன மாற்று கருத்து? நீங்கள் விசாரணை பண்ணுவீங்க, அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, கையை உடச்சி கொண்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வச்சு போலீஸ் பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட அதுக்கு சாட்சியாக அவனை கூட உள்ளவனை அப்ரூவராக போட்டுக்குங்க. இது கோர்ட்டுக்கு போகும். அங்கிட்டு 2 வக்கீல் உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. கோர்ட்டில் போய் இந்த தீர்ப்பு சாதகமாக போயிடும். அதனால இதனுடைய எதிர்காலம் இது மாதிரி பல்வேறு நிலைகளில் இருக்குது. புரியுங்களா? திருப்புவன சுதீஷ் மரணத்திலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காது கேளாத கண்ணு தெரியாதவெல்லாம் கற்பழிக்கிறான். இதுக்கு மூல காரணம் என்ன? அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? இந்த சிஎம் உனக்கு தெரியாதா? எல்லா துறையும் 17 துறை நீ உங்க கையில் வச்சு ஒரு துறையை பார்க்க உங்களுக்கு தகுதி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இதே காமராஜ் காலத்தில் போலீஸ் துறையை கக்கன் பார்த்தாரு. அது மாதிரி போலீஸ் துறைக்கு நீங்க விட்டுருங்க. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் தனியா ஒரு போலீஸ் துறைக்கு ஒரு அமைச்சரே வச்சிருந்தாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஃபண்டமெண்டல் என்ன? மதுபானம், கஞ்சா, அபின்னு, ஊசி, மாத்திரை எல்லாமே நடக்குது. என்ன சொன்னீங்க? கண்டிப்பா நான் போதை வசலாம் க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ கூட 717 மதுபான கடையை நான் மூடுறேன்னு சொன்னீங்க. எங்கே மூடுனீங்க? ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்றேன்னாக்க, பெண்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. இந்த குடும்பம் நாஸ்தியாக போச்சு. அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் இதெல்லாம் விசாரணை கமிஷன் கொண்டு போனீங்கன்னாக்க அவன் நாள் கிடக்கு. அவனுக்கு 2 வக்கீல் வருவான். அவனை அப்ரூவராக போட்டிருக்கேன் கூட இருந்தவனை. இது காலம் கடந்துக்கே போயிருக்கும். நீங்கள் எப்படி அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங்குக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு கோதண்டத்தை அட்மானி 5 மணிக்கு சுட்டிகளோ அது மாதிரி நீங்கள் பண்ணால் இதில் என்னென்ன இது